அழிந்து வரும் கழுகுகளை பாதுகாக்க தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கழுகுகள் பாதுகாப்பு மையம் அமைக்க கோரிய வழக்கில் ஜூன் 5ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திருச்சி கிளை இயக்குனர் சூசைராஜின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வணிகர்கள் ஆவணங்களின்றி 2 லட்சம் ரூபாய் வரை எடுத்துச் செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வு 430.13 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்துள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் இதன்படி தினசரி மின் நுகர்வு மார்ச் 29ஆம் தேதி 426.44 மில்லியன் யூனிட்டாக இருந்து வந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி உச்சபட்ச மின் நுகர்வு 430.13 மில்லியன் யூனிட் அளவுக்கு பதிவாகியுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி தொலைநோக்கு பார்வை, சிறந்த திட்டமிடல், மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு முக்கியத்துவம் என அரசின் சீரிய முயற்சியால் மின்வெட்டு இல்லாத தமிழகம் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் தொழில்துறையினர், வணிகர்கள், விவசாய பெருமக்கள், இல்லத்தரசிகள் எவரும் இன்னலுக்கு ஆளாகாத வகையில் மின் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இன்னும் கூடுதல் மின்சார தேவையும் நுகர்வும் ஏற்பட்டாலும் அதையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி தவணைகளை தவறவிடாமல் முறையாக செலுத்துவதை உறுதி செய்ய சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கையை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுகவில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக கூடுதலாக 6 பேரை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக சார்பில் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கூடுதலாக 6 பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான சோதனைகளை துரிதப்படுத்தும் வகையில் கண்காணிப்பு நிலைக்குழுக்கள், பறக்கும் படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் குறித்து தமிழக அரசுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டது. டெல்லியில் இருந்து காணொலி வழியாக இந்த ஆலோசனையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நடத்தினார். அப்போது வாக்குப்பதிவுக்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பற்றி தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா விளக்கியதாகவும் அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வடலூரில் சத்திய ஞான சபை நிலத்தில் அமைக்கப்படும் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட உள்ளன என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தொடர்பாக புகார்களை தெரிவிப்பதில் கரூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது. 2 மாவட்டங்களில் இருந்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் நிகழ்வுகளை புகைப்படம் அல்லது வீடியோ பதிவு செய்து கைபேசி செயலியான சி-விஜில் மூலமாக அனுப்பலாம். இதில் அனுப்பக்கூடிய புகார்கள், தகவல்கள் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அனுப்பப்படும். அவர்கள் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்வர். அந்த வகையில் நேற்று காலை நிலவரப்படி அதிக அளவு புகார்கள் பெறப்பட்ட மாவட்டமாக கரூர் உள்ளது. இந்த மாவட்டத்தில் இருந்து வரப்பெற்ற புகார்களில் 372 புகார்கள் உண்மைத்தன்மை உடையவை என கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கடுத்த இடத்தில் சென்னை மாவட்டம் உள்ளது. இந்த மாவட்டத்தில் 3 மக்களவை தொகுதிகள் அடங்கியுள்ளன.
டெல்லி கலால் கொள்கை முறைகேடு விவகாரத்தில் தன்னை அமலாக்கத்துறை கைது செய்ததற்கு எதிராக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. பாலியல் வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காயங்களை காண்பிக்குமாறு கூறி அத்துமீறிய புகாரில் ராஜஸ்தான் மாநிலம் கிரௌலி மாவட்ட நீதித்துறை நடுவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இடைக்கால நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சி 2023-24 நிதியாண்டில் 7.5% இருக்கக்கூடும் என்று உலக வங்கி கணித்துள்ளது.